ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போது தலா ரூமில் நம்ம கமருதீன் இருக்கிறார். வெளியே வந்து நம்ம விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் கானா வினோத், அதுக்கப்புறம் சாண்ட்ரா, அமித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் உள்ளே வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க, இந்த பக்கம் கனி இருக்காங்க, சபரி இருக்காங்க. இவருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு பிடிக்கல. சந்தோஷம், தலை ரூம்லேயே இருங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா கலாய்க்கிறாங்க. கனி இருந்தாலும் நம்ம தலை அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல, பேசணும் அப்படின்னோடனே அவர் வந்து எட்டி பார்க்குறாரு. என்ன யாரை கலாய்க்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் போகிறாரு. ஆனாலும் அந்த தலை அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் தலை அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஆமாம், எப்படி அவர் அந்த மாதிரி கழிவு கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் அவ்வளோ பாத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ கனி வந்துட்டு அப்பா சொல்ல முடியாது நம்மளால், ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் சொல்லலாம்ல, அப்போ சொல்லிடுவோம் போது அவர் வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னும் போது சபரி அங்கே ஒரு விஷயத்தை வச்சுறாரு. மச்சான் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, நாளைக்கு இந்த கொஷின் தான் கேட்க போகிறாங்க, நீ ரெடியாக இருக்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. இவர் ரைட்ரா, அப்போ என்ன பண்ணாலும் நம்ம மாட்டணுமா அப்படின்னு. ஸோ இதன்படி என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி அதை வந்து ஊர்ஜிதமாகிடுச்சு. என்னென்னா கமருதீனை ரோஸ் பண்ணும்போது தான் அந்த பார்வதிக்கும், அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதி கலாய்க்கிற விஷயங்கள், இந்த பாத்திரத்தை ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள். ஸோ இது எப்படியோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரோஸ்ட்டு. என்ன ரோஸ்ட்டு? கேப்டன் கொண்டான ரோஸ்ட்டு. ஸோ இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் கேப்டன் உருப்படியாக இது வரைக்கும் செயல்பட்ட மாதிரி அவர்கிட்ட பாராட்டுகள் யாருமே வாங்கல. ஆனால் நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. குறிப்பாக அமித் சூப்பராக பண்ணார், கானவந்தது நல்லா பண்ணார். இப்போ கமருதீன் ஓரளவுக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கனி வச்ச குற்றச்சாட்டுக்கெலாம் ஓரளவுக்கு கரெக்டு தான். ஏன்னா அவராக போயிட்டு யாரையும் வேலை வாங்கவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் இதை போய் செய்யுங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் எதுவுமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனையாக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் போய் வேலை செஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணது அன்றைக்கி அவ்வளோ பாத்திரங்கள் இருந்த காரணங்கள் தான். அது தவிர்த்து பார்க்கும்போது அவர் வந்து பெருசாக இனிஷியேட்டிவ் எடுத்து எதுவுமே பண்ணவும் இல்லை. அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், அந்த சாரிக்கு வந்துட்டு கூடயே போயிட்டு அவங்க கூட நின்னது, மற்றபடி எதுவுமே பெருசாக போட மாதிரி தெரியல. ஸோ ஆனால் போன வாரம் நான் இருந்த கானாவனத்தை அந்த சரி, அதுக்கு முந்தின வாரம் இருந்த நம்ம அமித் அவர்களும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுக்கே வந்து பாராட்டு கிடைக்கல. அவன் அப்புறம் கமருதீனுக்கு எப்படி கிடைக்க போகுது? ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு வச்சு சேராங்க போல இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் தெரியும் கண்டஸ்டன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்களா, இல்லை நம்ம இவரே விஜய் சேதுபதி அவர்களே வந்துட்டு அந்த கொஸ்டின் ஆரம்பித்து வச்சு விஜய் பார்வதி கலாய்க்கிறாங்களா தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்போ தான் இந்த சீசன், இப்போ அடுத்த வாரம் வந்துட்டு ஒரே ஒரு வாரம் தான் அந்த கேப்டனுக்கு அந்த டைல்ஸே இருந்திருக்கும். அது ஒரு பெரிய லக்கு யாருக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஒருவேளை எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்பயுமே பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்ற விஷயங்கள் ஃப்ரீ ஸ்டாக்ஸ் முடிஞ்சவொடனே நடக்கும். ஆனால் நேற்று நடக்கலை. கமருதீன் அதில் மறுபடியும் கலந்துக்கணும் அப்படி நினச்சி பிக் பாஸ் வந்து அதை பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க, ஃபைனல் பண்ணிட்டாங்க, பார்வதியும் கமருதீன் விடக்கூடாது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சா பார்வதியும் கமருதீன் போட்டுருவாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு இது வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் போயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் மறுபடியும் வந்து இந்த கேப்டன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குழப்பத்திலே முடியுது. அதே மாதிரி அடுத்த வாரம் கேப்டனில் வந்து கண்டிப்பாக வந்து கமருதீன் வந்துட்டு வரணுன்ற ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து கமருதீன் தான் வந்துட்டு அங்கே போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு சப்போஸ் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டால் அவர் கொடுத்த அந்த ரூல்ஸ் படி அவங்களால வந்து அடுத்த வாரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலே வந்து பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஒரு முயற்சி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு தோணுது. அடுத்த வாரம் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வந்துட்டு எல்லோரும் நாமினேஷன்ஸில் வருவாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.